வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம். அந்த கூட்டத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர் இல்லாமல் அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதாவது அவர் வந்திருக்கிறாரு, அவரை வெளியேற சொல்லிட்டு நீங்கள் வெளியே போங்க, ஒரு டிஸ்கஷன் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவர் வெளியேற்றிருக்கிறார். ஏன் வெளியேற்றிருக்காருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக அங்கே உருவாயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பாளர்கள் மாவட்ட மட்டத்திலையும் மாநில மட்டத்திலையும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்கிற அந்த கட்டமைப்பு வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஒரு பொறுப்புக்கு 15 லட்சமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் உருவாயிருக்கு. 15 லட்சமா அந்த ஒரு பொறுப்புக்கு அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஃபஸ்ட்டு தவங்குற ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு வந்து 15 லட்சமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இங்கே பேச போகிறோம். தமிழ் சினிமாவுடைய உச்சக்கட்ட பிரபலமாக இருந்த நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். சரியாக பார்த்தீங்கன்னா வந்து 2024, அதாவது ஒரு ஆண்டு ஆக போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் தான் பெண்டிங். ஒரு வாரத்தில் வந்து அந்த முதலாம் ஆண்டு துவக்க விழா வந்து தமிழக வெற்றி கழகம் கொண்டாட இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த ஓராண்டுகளை ஒட்டி ஓராண்டு துவக்க விழா கொண்டாடும் போது கட்சியில் வந்து எல்லா கட்டமைப்பு வேலையும் சரியாக முடிச்சிருக்கணும். எலெக்ஷன் வேறு வரப்போகுது, 13 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்களை நியமனம் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து விஜய் வந்து துவக்கியிருக்காரு, முடுக்கி விட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய படம் ஆல்மோஸ்ட் வந்து இறுதி பெற்றுச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட கடைசி படம் இறுதி ஆகிடுச்சு. அடுத்து வேறு எதுவும் படம் பண்ணுறதுலன்னா சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வந்து இனிமேல் வந்து அவர் பாலிட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சைட்லேருந்து சில செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. அவர் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, களத்துக்கு வர மாட்டேங்கிறாருன்ற ஒரு பெரிய விமர்சனம் அவர் மீது இருந்துச்சு. பரந்தூரில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் ஒரு விசிட் பண்ணார். அது வந்து பாசிட்டிவாகவும் சில விமர்சனத்தை எதிர்கொண்டுச்சு, நெகட்டிவாகவும் சில விமர்சனத்தை எதிர்கொண்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வந்து கட்சிக்கு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா தேர்தலை சந்திக்கிறதுக்கு. அப்போ கட்டமைப்பு சந்திக்கணும்னா வந்து மாவட்ட பொறுப்பாளர் எல்லாத்தையும் நியமனம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவர் வந்து தன்னோட கட்சியை தமிழக வெற்றி கழகத்தை அவர் எப்படி பிரிக்கலான்னு இருக்காரா, 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து 234 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து 118 மாவட்டங்களையாவது 117 மாவட்டங்களாவது தேவை, மாவட்ட செயலாளர்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கார். இப்போதைக்கு அவர் வச்சிருக்கிறது வந்து ஒரு மாவட்டத்துக்கு கரண்ட்டில் எப்படி மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்ட ஒரு செயலாளர் அப்படிங்கிறதான் வச்சிருக்கிறாரு. இப்போ அதெல்லாத்தையும் கலைச்சி வேற ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்றாரு. அதே மாதிரி வந்து மாநில அளவிலும் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் செய்கிறாரு. இதுக்காக தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் பனையூர் அலுவலகத்துக்கு அழைச்சி அவர் வந்து டைரெக்டாக அவங்களோட வந்து டிஸ்கஷன் நடத்துறாரு. ஏற்கனவே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வந்து விஜய் இல்லை, எல்லாரையும் அதை கூட்டம் நடக்கும் பிஸியாக முக்கியமான விஷயம்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லி சொன்னார். ஆனால் அங்கே வந்து அவர் ஆப்சென்ட் ஆகிட்டார். அவர் வந்து ஷூட்டிங் போயிட்டார். புசி ஆனந்த் தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இப்போ என்னன்னா புசி ஆனந்த் வந்து வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு. ஆனால் அந்த டிஸ்கஷனில் புசியானதை நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்கணும். புசியானது ஏன் விஜய் வெளியேற்றினார், வெளியேற்றி உள்ள என்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படிங்கிறதான். அதாவது வந்திருக்க பொறுப்பாளர்கள்ட்ட என்ன பேசுகிறார் அப்படின்னா, மக்கள் நம்ம கட்சி என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, உட்கட்டமைப்பு விஷயங்களுக்காக நம்ம இன்னும் என்னென்ன உருவாக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் புசியானது ஏன் டிஸ்டர்பாக இருக்கார் அப்படின்னு பார்க்குறாருன்னா, சமீபத்தில் வந்து அவர் கட்சியினுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசனை வழங்கக்கூடியவர், அதாவது தேர்தல் விற்பனர்னு சொல்கிற மாதிரி கடந்த காலத்தில் அதிமுக பொறுப்பினவர், பாமக பொறுப்பினர் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் விற்பனர், அதாவது நம்ம பிரசாந்த் கிஷோர் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றிக்காக ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தார் பார்த்தீங்களா பிரசாந்த் கிஷோர் அவர்கள். இப்போ கூட பீகார் இடைத்தேர்தலில் தோத்தார், எலெக்ஷன் இன்னும் தோத்தார் பார்த்தீங்கன்னா அவர் தான். பிரபலமான 2014 மோடி ஆட்சிக்கு சென்ட்ரல் ஆட்சிக்கு வருவதற்கும் அவர் தான் வந்து தேர்தல் விற்பனராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. குஜராத்தில் மோடி சிஎம்மாக இருக்கிறதுக்கும் அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர், எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி வந்து அவரை போல் ஜான் ஆரோக்கியசாமி இவரும் ஒரு டீம், இந்த மாதிரி சுனில்னு ஒரு டீம் இருக்காங்க, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதில் வந்து இவர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய்க்கு வந்து ஒரு நம்பகமான ஒரு நபராக இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து விஜயினுடைய யார் வந்து அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் அவருடைய அரசியல் விஷயத்தை வகுத்து கொடுக்கறது, அவரை வந்து வழிநடத்துறது யாருன்னா அந்த 3 பேர். யாருன்னா ஒன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த், 2வது வந்து அந்த தேர்தல் விற்பனராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, 3வது ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அதாவது இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யார் எக்ஸாக்டாக யார் அப்படிங்கிறத கிளியராக தெரியல. ரவின்ற மாதிரி ஒரு பேர் சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக தெரியல. ஒரு ஐஆர்எஸ் ஒரு பியூரோக்ராட் யாராவது ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்போ இந்த ஒரு 3 பேர் கொண்ட ஒரு டீம் தான் வந்து விஜயை வந்து வழிநடத்துறாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வந்து இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நம்ம சேனலில் கூட ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது ஆடியோ என்ன அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து கட்சியில் உள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகிட்ட அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஃபோனில் வந்து பேசுகிறாரு. இப்படிலாம் இருக்குது, கட்சியில் எந்த முடிவும் எடுக்க முடியல, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடுப்பறனா வந்து புசி ஆனந்த் தான் இருக்கார், அவரை தாண்டி எந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியல. புசி ஆனந்தோடைய வழிகாட்டில் விஜய் இயங்கினார்னா
விஜயோட வாக்கு சதவீதம் 2% கூட தாண்டாது. இப்போ ஏன்னா ரீசெண்டாக வந்து விஜய் அரசியலுக்கு வரும்போது அவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் வந்து தங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்ட மாதிரியும் தங்கள்கிட்ட இருக்க டேட்டாஸை வச்சும் ஆய்வு செஞ்சது அடிப்படையில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 12% இருக்குது. சில பேர் 10% சொல்கிறாங்க. ஆனால் யாருமே 6க்கு கீழே சொல்லலை அப்படிங்கிறது காணிக்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கான வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்லணும்னா, இப்படியே போச்சுன்னா 2% கீழே போயிடுன்னு சொல்கிறாங்க. 2% கீழே போச்சுன்னா விஜயனுடைய இந்த மாசுக்கும் அவருடைய அந்த ஒரு பிரபலத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப ஒரு இழுக்கு, அதை ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அது போய் முடிஞ்சிடும். அதனால வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை, அதாவது புசி ஆனந்த விஷயத்தில் விஜய் வந்து மறுபரிசீலனை செய்யணும், அப்போ தான் கட்சி வந்து டெவலப்மெண்ட் நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஃபோனில் பேசியிருப்பார். அந்த ஆடியோ விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து பிரதிபலிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எல்லா மட்டத்தும் பொறுப்பாளர்கள் தேவைப்படுறாங்க, பொறுப்பாளர் நியமனம் செய்யணும். அந்த பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறதுக்கு வந்து பணம் வசூலிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதை பலரும் கூட செய்திகள் உறுதிப்பட்டிருந்தாங்க. பல கட்சியை சேர்ந்தவங்க கூட இந்த மாதிரி வந்து உள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு, ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 15 லட்சம், மாநில பொறுப்பு அதோட கூட அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்காக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து விஜய்க்கோட பார்வைக்கு இது வந்துச்சு. ஏற்கனவே வந்து புசி ஆனந்தே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார், இதுக்கு முன்னே நடந்த கூட்டத்தில் யாரும் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அது அவரோட வாய்ஸ் கிடையாது, விஜயோட வாய்ஸ் தான். அதை தான் அவர் அங்கே பேசான்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து மாவட்ட செயலாளரோட கூட்டம் நடந்துட்டுருக்கு. மற்ற மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் நியமனம் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பாளர் போட வேண்டியது இருக்குது. அப்போ எந்த இடத்துலையும் பணம் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து விஜய் வந்து கராராக இருக்காரு அப்படிங்கிறதான் வந்து இப்போ நடந்த இந்த விஷயத்தில் வந்து அவர் அறிவுறுத்தியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம பேசுனோம்னா நிர்வாகிகள் வந்து நம்மகிட்ட சில விஷயத்தை ஓப்பனாக பேசுவாங்க. அவங்க பேசும்போது எங்கே புசி ஆனந்த் இருக்காருன்றதுக்காக அவங்க சில விஷயத்தை மென்று முழுங்கி சில விஷயத்தை ஒளிமறைவு இல்லாமல் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து வெளியேற்றிட்டு ஃப்ரீயாக பேசுங்க, இப்போ உண்மையை என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ விஜயம் வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட கருத்தை பிரதிபலிக்கிறாரு. உள்ளே வந்து புசி ஆனந்த் வேற ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் காட்டுது. புசி ஆனந்த் அப்புறப்படுத்திட்டு தொண்டர்கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேக் போனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவில் இந்த செய்தி உறுதிப்படுத்துற மாதிரி இந்த விஷயம் நகர்ந்து வந்திருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஓன் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கான பராமரிப்பு செலவுங்கிறத விஜய் வந்து கட்டாயம் செஞ்சாகணும். ஏன்னா இப்போ ஸ்போக் பர்சன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஸ்போக் பர்சன் இருப்பாங்க. திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பாமகவுக்குன்னு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பாங்க. அந்த கட்சியினுடைய வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி மீடியாவை அட்ரஸ் பண்ணுறது வந்து மக்கள் செய்தி தொடர்பு துறைங்கிற மாதிரி மக்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, கட்சியினுடைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சிக்கு யார் இருக்கான்னு பார்த்தா விஜய் கட்சிக்கு இருக்காங்க, சில ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த நபர்களுக்கு விஜய் வந்து ஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதை பற்றி வந்து புசி ஆனந்த் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, விஜய்க்காக ஃப்ரீயாக வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, நாங்களாம் காசு கொடுத்து யாரும் வந்து பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அப்படி இருக்குன்னா எல்லாருமே வந்து விஜய்க்காக ஃப்ரீயாக வந்து பேசுகிறவங்கன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்வாதாரம் இருக்குது, குடும்ப சூழல் இருக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து சில வேலைகளை விட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ஒரு மீடியா ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்போக் பர்சன், தாவகோட ஸ்போக் பர்சன்ஸ் வந்து அதை வெளிப்படையாக நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. மற்ற நண்பர்கள் மற்ற சேனல்ஸில் போகிற ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து ரன் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ விஜய் வந்து கட்சியே ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு கொண்டு போகணும், நல்ல கட்டமைப்பை உருவாக்கணும், திமுக அதிமுக நிகரான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் விரும்பினார் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து கட்டாயம் அவர் அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கட்சி வந்து நிலைத்து நிற்கும். அது ஸ்போக் பர்சன் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஸ்போக் பர்சன் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்கிறது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். திமுக வந்து அந்த விஷயத்தை வந்து பர்ஃபெக்ட், ரொம்ப அப்படியே அவங்ககிட்ட அவ்வளோ ஸ்போக் பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரே நேரத்தில் வந்து 10 மீடியா 20 மீடியாவும் அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஆட்களை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவே சில தவறு செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் தான் வந்து உட்காராங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி டேரெக்டாக ஏடிஎம்கே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கே அந்த இடத்துல வந்து ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். விஜய் வந்து அதை தவறு செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அதை ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி ஆஃப் த கேமராவில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது போன்ற பிரச்சனையை வந்து இப்போ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி விஜய் வந்து எல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் கேலிபருங்கிறது இன்றைக்கி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு ஒரு க்ரௌத் இருக்கும், வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எனவே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே புசி ஆனந்த் ஒரு ரோல் பண்ணுறாரு, அவர் ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமிங்கிறது தெரியல, அல்லது அவரவே புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. அது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. கட்சியில் 15 லட்சம் அளவுக்கு பொறுப்பாளர்களுக்கு
வாங்கலான்ற அளவில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த பார்வை அந்த செய்தி அவர் காது கட்டியிருக்கு. அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்காரு. அதை தடுக்கிற ஒரு நடவடிக்கை தான் வந்து புசி ஆனந்த் வெளியேற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இது அடுத்த கட்டமாக growth நோக்கி எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு. புசி ஆனந்த் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ள நபராக இருக்காருன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி வந்து ஒரு பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு விஜயால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அரசியலை செய்ய முடியும், தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு அரசியல் எப்படி செய்ய முடியுங்கிறது தெரியல. நிச்சயமாக அதில் அவர் வந்து ஒரு மறுபரிசீலனை செஞ்சே ஆகணும். என்ஜிஓ பாலிடிக்ஸுங்கிறத ஏற்கனவே ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் செய்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் செய்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து பரந்தூர் வந்தார். அதே பல கலவையான விமர்சனம் எதிர்கொண்டுச்சுங்கிற செகண்டரி. ஓகே, ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்காரு, ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்திருக்காருன்னு மட்டும் பார்க்கலாமே. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் மாறி செயல்படுவார் அப்படின்னு மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கட்டும், அவரோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்குன்றதை பார்க்குறோம். அது மாறுதா, இன்னும் அதே ஸ்டில் தான் அவர் ஒர்க் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது, இந்த புசி ஆனந்த் போன்ற நபர்கள் அந்த விஷயங்கள கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆடியோ சப்ஜெக்ட்ங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி பேசின ஆடியோங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நீங்கள் அவசியம் கேட்கணும். அப்போ அதெல்லாம் பார்த்து என்ன புசி ஆனந்த் ஒருத்தரே கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடக்கூடாது, விஜய்ங்கிற ஜஸ்ட் உப்புக்கு சப்பையான வச்சுக்கிட்டு இவர் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து விஜய் வந்து ஒரு தெளிவடைஞ்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இது அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி நகருது, விஜய் வந்து புசி ஆனந்த் விஷயத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன முடிவுலாம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். கட்சி வளர்ச்சி நோக்கி நகருதா, கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு உருவாக்க போகிறாங்க, 26 களம் விஜய்க்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுமையாக பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அரசியலுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து விஜய் அரசியலுக்கு வருகைங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சின்னு பல பேர் வந்து தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் பார்த்தோம். அதுலேயே வந்து அதுலேயும் சரி, அப்புறம் விஜய் பேசின அந்த பெரியார் பற்றி பேசுனதில் வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 3000 பேர், அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும் கிடையாது, மற்ற கட்சியிலேருந்து சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வந்து புதிதாக திமுகவில் வந்து உறுப்பினர்களாக தங்களை இணைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அது எங்கே அதிகமாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கூடத்தில் தான் எல்லாருமே வந்திருக்காங்க. பாதி பேர்கிட்ட, அதாவது 80% நாம் தமிழர் தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, சீமான் வந்து சமீபத்தில் பெரியார் பற்றின பேசின அந்த பேச்சுக்களை வந்து கட்சியினுடைய உள்மட்டமே அதை ரசிக்கலை. ஏன்னா அந்த கட்சியினுடைய அடுத்த ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வர பாண்டியன் அவர் வந்து அதை ரசிக்கலை. இது வந்து சீமானோட சொந்த கருத்து தான் தவிர நாம் தமிழர் கட்சியோட கருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ பேட்டியை கொடுத்துருந்தாருலாம் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அவர் பேசுகிற விஷயம் எல்லாமே தனிப்பட்ட சீமானோட கருத்து தான் இருக்குது தவிர நாம் தமிழர் கட்சியினர் அதை தம்பிகள் அவங்க அதை ரசிக்கலை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அதனால தான் வந்து இந்த மாதிரி, ஏன்னா இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது திமுகவில் 3000 பேர் இணைஞ்ச ராஜீவ்காந்தி தலைமையில் இணைஞ்ச அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இந்த விஷயத்தான் காட்டுது. சீமான் பேசுகிற விஷயங்களை ரசிக்க மாட்டேங்கிறாங்க, பெரியாருக்கு எதிரான அரசியல் பேசுகிற ரசிக்க மாட்டேங்கிறாங்க. அதோட வெறுப்பின் உச்சகட்டமாக தான் நீங்கள் வந்து கட்சியை விட்டு விலகி வந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. இவர் சீமான் வந்து அதுக்கு வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிக்கிறாரு. ஆனால் ராஜீவ்காந்தி என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாருன்னா, இதனால் வரையும் நாம் தமிழருக்கு வாக்களித்தவங்க யாருன்னா விஜய் கட்சியை சேர்ந்தவங்க வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. விஜய்க்கும் சீமானுக்கும் ஏதோ வந்து ஒரு உறவு இருக்கிற மாதிரி வந்து அதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து விஜய் கட்சியினர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அதனால தான் அந்த கட்சி வந்து இன்றைக்கி மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கு, வளர்ச்சிட்டு இருந்த கட்சியாக மாறி இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் இருக்காது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அப்போ இனிமேல் உங்களுக்கு அது இருக்காது, அந்த growth இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த growth உண்மையிலே வந்து சீமான் அவர்களுக்கு இருக்க போது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கு, அதாவது இப்போ நாம் தமிழ்லேருந்து ஷிஃப்டான வாக்குகள் நிறைய பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகி தாவேக்காக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே சீமான் வந்து ஒரு கொள்கை அரசியல் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர். தெளிவாக பேசுகிறது மீன்ஸ் அதாவது ஒரு கற்பனை, தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியலை, ஒரு மித்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு. அது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறலாம் செகண்டரி, அந்த அரசியல் பேசுகிறாரு. பட் வந்து விஜய் அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பேசலை. பட் சீமான்றது அவர்கிட்ட ஷிஃப்ட் ஆகுறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான். ஓகே, 26 எலெக்ஷன் அப்படிங்கிறது சீமானோட வாக்கு வங்கி உயரதா குறையுதா, ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் களத்துக்கு வரக்கூடிய விஜயோடைய வாக்கு வங்கி என்னவாக இருக்க போகுது, ரியாலிட்டி என்னவாக இருக்க போகுது, எங்கேருந்து எங்கெல்லாம் வாக்குகள் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓவராலாக இந்த சீமான், விஜய் உள்ளிட்ட தமிழ்நாடு எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.